திக்கிரி சக்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன ஓதும் முத்தை தருபத்தி திருநகையத்திக்கிரி சக்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன ஓதும் முக்கட்பரமர்க்க சொருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேண முக்கட்பரமர்க்க சொருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரும் அடிப்பேண பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வது ஒரு நாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வது ஒரு நாளே தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்கனடிக்க கழுதொடு கழுதாட தித்தித்தய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவி திக்கொட்கனடிக்க கழுதொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்க திரிகடக என போதும் திக்கு பரியட்ட பைரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்க திரிகடக என போதும் கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்க பிடியன முதுகூகை கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்க பிடியன முதுகூகை கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்ட குலகிரி கொத்து படவொத்த பொறவல பெருமாளே கொட்புற்ற நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து படவொத்த பொறவல பெருமாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வது ஒரு நாளே அருள்வது ஒரு நாளே அருள்வது ஒரு நாளே. शिवशक्त्या यथो हतिभवति शब्दप्रबिबितुं न चेदेवं देवो नहळु कुशलहस्पन्ति तुमपि हतस्वा आराध्यां हरिहर विरिञ्जादिदिरवे प्रणन्तुं स्तोतुं वा कृतमकृत्य पुण्यः प्रभवति जननी जननी जगमनी अगमनी जननी जननी जगमनी अगमनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जगत्कारणिनी परिपूरणिनी जननी जननी जगमनी अगमनी जननी 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 அபிராமி சிவகாமி கருமாரி மகமாயி திருக்கோவில் தெய்வங்கள் நீதானம்மா அன்னைக்கு அன்றாடம் அபிஷேகம் அலங்காரம் புரிகின்ற சிறு தொண்டன் நான் தானம்மா பொருளோடு புகழ் வேண்டும் மகனல்ல தாயே உன் அருள் வேண்டும் எனக்கென்றும் அது போதுமே அடுத்திங்கு பிறப்பொன்று அமைந்தாலும் நான் உந்தன் மகனாக
மகனாக பிறக்கின்ற வரம் வேண்டுமே, அதை நீயே தருவாயே. அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காது உயர்வில்லையே. கண்ணடம் தாய் வீடு என்றிருந்தாலும் கன்னி உன் மறு வீடு தென்னகமாகும். கங்கையில் மேலான காவிரி தீர்த்தம் மங்கள நீராட உன்னை தீர்க்கும். நீர் வண்ணம் எங்குமே விடை நஞ்சை புஞ்சைகள் பாரடி. ஊர் வண்ணம் என்ன கூறுவேன் தெய்வலோகமீடானடி. வேறெங்கு சென்ற போதிலும் இந்த இன்பங்கள் ஏறடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் செய்யடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. ஸ்ரீரங்கரங்கநாதனின் பாதம் வந்தனம் சொல்லடி. ஸ்ரீதேவி ரங்கநாயகி நாமம் சந்ததம் சொல்லடி. சொர்ணரேகையுடன் சுயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே. லிங்கரூபிணியே மூகாம்பிகையே. சொர்ணரேகையுடன் சுயமாகி வந்த லிங்கரூபிணியே மூகாம்பிகையே. லிங்கரூபிணியே மூகாம்பிகையே. பல கோத்திரங்கள் தர்மசாத்திரங்கள் பணிந்தே துவளும் மணி நேத்திரங்கள். பணிந்தே துவதும் மணி நேத்திரங்கள். சக்தி பீடம் நீ சக்தி பீட்டமும் நீ சர்வமோட்சமும் நீ. 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 ஜனனி ஜனனி ஜகமீயகமீ ஜகத்காரணினி பரிபூரணினி. ஜகத்காரணினி பரிபூரணினி. ஜனனி ஜனனி ஜகமீயகமீ ஜனனி 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 ஜகமீயகமீ ஜனனி ஜனனி ஜகமீயகமீ. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பர், அற்புதமான நிகழ்வு. நான் டிவியில பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டு கை தட்டின குருநாதர் மாதிரி அண்ணன் சீனி அண்ணன் அவர் பக்கத்துல நின்று பேசுறதுக்கே ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த தம்பி மகடோபதிக்கும் உங்க அத்தனை பேருக்கும் விழா குழு எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். அருமையான விழா, அற்புதமான விழா. இந்தியாவிலேயே ஏன் நம்ம வேர்ல்டுலயே இந்த மாதிரி ஒரு விழாவை இவ்வளவு சீரும் சிறப்புமா யாரால பண்ண முடியாது. அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விழாவில் நானும் ஒரு அங்கமா இருக்கிறத நினைச்சு பூரிப்படைகிறேன். மக்களே, இது வெறும் ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சர் அப்புறமா வரும். இப்ப விருது வாங்குறதுக்காக மட்டும் வந்துட்டு போயிட்டு இருக்கேன். எல்லாரும் ஜோரா கை தட்டினீங்கன்னா நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. நானாக நான் இல்லை தாயே,
நல்வாழ்வு தந்தாயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டாலும் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே மணிமாளிகை மாடங்களும் மலத்தூவிய மஞ்சங்களும் வீடு போலில்லை அங்கு தானில்லை வீடு போலில்லை அங்கு தானில்லை கோயில் தொழும் தெய்வம் நீன்றி நான் காண வேறில்லை நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே பாசம் ஒரு நேசம் பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டாலும் சே நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே முசுலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அவசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு முசுலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு அவசரம் பார்த்தே என் கழுத்து சுளுக்கி போச்சு கூட வச்சு குச்சனூர் பரவள மெதுவாக செல்லேண்டி உன் கூட இர வச்ச பூவு கூட நூறல் விசுதடி குதி போட்டு வந்தேண்டி
செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் உன் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே போல நானும் நிலை போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானம் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடம் மாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நானேங்கும் தேனே இந்நாளும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே உனைப் போல நானும் ஒரு பிள்ளைதானே பலர் வந்து கொஞ்சம் பிள்ளைதானே உனைப் போல நானும் மலர் சூடும் பெண்மை விதி என்னும் நூலில் விளையாடும் பொம்மை நான் செய்த பாவம் என்னோடு போகும் நீ வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும் என்னாலும் என்னாலும் உல்லாசமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் உன் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதானொரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே
இன்னும் இந்த இது பத்தாது. ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி தான், இது 1000ல் ஒருத்தர் லட்சத்தில் ஒருத்தர் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் இப்படி ஆகலாம் அப்படிங்கிறதுக்கு சந்தோஷம் ஒரு உதாரணம். நல்லா ஒரு கைத்தல கொடுக்கலாம். உண்மையிலேயே அவங்க அப்பா பேரை அவர் காப்பாத்திட்டு இருக்காரு. இவர் வந்து ரொம்ப நாளெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணல, இந்த கொரோனா டைம்ல தான் பண்ணியிருக்காரு. நல்லா ஒரு கைத்தல கொடுக்க எல்லாரும் சேர்ந்து. இந்த குறுகிய காலத்துல நிறைய நிகழ்ச்சி, நிறைய நானே டிவியில் ஒரு தடவை இவருடைய செய்தியை பார்த்தேன். இந்த சின்ன வயசுல இவர் வந்து இப்போ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கைத்தல கொடுக்கலாம் சந்தோஷுக்கு. இந்த நிகழ்ச்சியை அலங்கரிச்சு ரொம்ப அழகா இந்த நிகழ்ச்சி கொடுத்திருக்காரு. சந்தோஷ் அவர்களுக்கும் அவருடைய அம்மா அவங்களுக்கு நல்ல ஒரு கைத்தல கொடுங்க. அவர் ஊக்குவிக்கணும். அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைகளை ஊக்குவிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை அவங்க கரெக்டா செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க பெற்றோருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த அவங்க அப்பா மேஜிக் மகாவுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை சொல்லி ஆல் தி பெஸ்ட் சந்தோஷ். நீங்க மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு உங்களுக்கு காத்திருக்கு. உங்களுடைய கரகோஷத்தோடு அவரை வளையனுப்பலாம். நன்றி. தொடர்ந்து உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு பாடல். சித்திரம் பேசுதடி உன் சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி முத்துச்சரங்களை போல் முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி. முத்துச்சரங்களை போல் மோகன புன்னகை மின்னுதடி. சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. தாவும் கொடி மேலே தாவும் கொடி மேலே ஒளி தங்க கூடம் போலே. தாவும் கொடி மேலே ஒளி தங்க கூடம் போலே. பாவையும் பேரலிலே எந்தன் நாவலை தோண்டுதடி. பாவையும் பேரலிலே எந்தன் நாவலை தோண்டுதடி. சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன். இன்னமும் பூமையை போல் மௌனமும் ஏனடி தேன் மொழியே. இன்னமும் பூமையை போல் மௌனமும் ஏனடி தேன் மொழியே. சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி. சித்திரம் பேசுதடி. நல்லா கைத்தல கொடுக்கலாம். உண்மையிலேயே இந்த மாதிரி பாட்டெல்லாம் இன்னும் பாருங்க. அவருக்கு அவர் டிஎம்எஸ் ஐயாவுடைய பாடல், அவர் வயசு சின்ன வயசு தான் இருந்தாலும் அவருடைய குரல் வளத்தில் ரொம்ப அழகா, எவ்வளவு அழகா அந்த பாடல், இது ஒரு கடினமான ஒரு பாடலை ரொம்ப அழகா எளிதா எடுத்து பாடின வெற்றி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு மனமார்ந்த நன்றிகளை சொல்லி அடுத்து உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு பர்ஃபார்ம் கொடுக்கறதுக்காக பரதநாட்டியம் அசார், நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம். உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு நடனம் கொடுக்கறதுக்காக அசார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். இதோ
गणाध्यक्षाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यगलक्षेत्रे गुरुधर्मसदाराध्याय गुरुपुत्र परित्रात्रे गुरुपाखण्डखण्डकाय गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमत्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि सर्वराजाय गन्धाय सर्वगानश्रवणप्रणयिने गाढानुरागाय ग्रन्थाय गीताय ग्रन्थार्थतत्त्वविदे गुणवते गणपतये ग्रन्थगीताय ग्रन्थगेयाय ग्रन्थान्तरात्मने गीतलीनाय गीताश्रयाय गीतवाद्यपटवे गेयचरिताय गायकवराय गन्धर्वप्रियकृते गायकाधीन विग्रहाय गङ्गाजलप्रणयवते गौरीस्तनन्दनाय गौरीहृदयनन्दनाय गौरभानुसुताय गौरीगणेश्वराय गौरीप्रणयाय गौरीप्रवणाय गौरभावाय धीमहि गो सहस्राय गोवर्धनाय गोपगोपाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि
ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி கொடுத்து கொண்டிருக்கிற கலாட்டா மீடியாவுடைய டைரக்டர் மகுடபதி அன்போடு மேடை கிளப்பினோம். நல்லா கைத்தல் கொடுக்கலாம். இந்த கலாட்டா மீடியா அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு மீடியாவை ஆரம்பிச்சு நிறைய ப்ரோக்ராம், நிறைய கலைஞர்களுக்கு அவார்டு கொடுத்து, அவார்டு கொடுக்கறதுக்கே இவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய கலைஞர்களுக்கு அவார்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அவரோடு சேர்ந்து அவரோட இணைந்த அருமையான ஒரு மிமிக்ரி கலைஞர் ஜி தமிழ் விஜய் டிவியில கலந்து கொண்ட நமது மிமிக்ரி ஆதி அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். அதை தொடர்ந்து நீங்க ஏற்கனவே பார்த்த கலக்கப்போவது யாரு சீசன் 9 அந்த இதுல கலந்துகிட்டு தனக்கொண்டு இடத்தை பிடித்த சென்னையிலிருந்து வருகின்ற கவுண்டமணி தினேஷ் நல்ல ஒரு பலத்த கரவசை கொடுக்கலாம். அவங்களுடைய உங்களை வயிறு குலுங்க சிரிக்க வைக்கிறதுக்காக இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக மிமிக்ரி கொடுக்க போறாங்க. அதாவது இவங்க வாய்ஸ் பேசுவாங்க, நீங்க என்ன வாய்ஸ் சொன்னீங்கன்னா அங்கிருந்து சொன்னீங்கன்னா இவங்க அந்த வாய்ஸ் பேசுவாங்க. அதை இவங்க எல்லாம் வாய்ஸ் சொல்லி நாங்க அந்த வாய்ஸ்ல பேச போறோம், இந்த வாய்ஸ்ல பேச போறோங்களா, அந்த காலம் மலையேறி போச்சு. இப்போ மிமிக்ரி உங்கள் சாய்ஸ். நீங்க உங்களுக்கு பிடிச்ச நடிகர் எந்த நடிகராலும் சொன்னாலும் ஓகே, அந்த நடிகர் அந்த போட்டோஸ் எல்லாம் வரும், அந்த போட்டோஸ் தகுந்த மாதிரி அவங்க வந்து இப்போ மிமிக்ரி பண்ண போறாங்க. தம்பி மகுடபதி மற்றும் ஆதி மற்றும் கவுண்டமணி தினேஷ் உங்களுக்காக இங்க இந்த ப்ரொஜெக்ட் இந்த இதுல வந்து எல்இடில அந்த படம் வரும், அந்த நடிகருக்கு உண்டான குரல் அங்க ஒலிக்க போகுது. இது உங்களுக்காக. எல்லாம் ஜோரா கை தரலாமே. முதல்ல நம்ம தல அல்டிமேட் ஸ்டார் அஜித் அவரோட வாய்ஸோட இதோ பொதுவா எந்த ஒரு மேடைக்கோ எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நான் போறதில்ல. இன்னைக்கு வந்திருக்கனா பங்காளிகளா அடிச்சு தூக்கலாமா? நெவர் எவர் கிவ் அப். கை தட்டலாம், எல்லாரும் சேர்ந்து தட்டலாம். வந்துருக்கேடா சூப்பர் போட்டோ எழுப்பலாம். ஒரு தாட்டி முடி பண்ணிட்டேன்டா. பேச நானே கேட்க மாட்டேங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. என் நெஞ்சுக்குள்ள கொண்டு இருக்கோம் நமசனாரித்தானா. அண்ணா கை தட்டுங்கண்ணா. வரட்டமாங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம்யா. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இங்க பாரு, அங்க மட்டும் தனியா ஒருத்தன் நின்று கை தட்டுறா, அப்புறம் தூக்கி அடிச்சிருவேன். மக்களை எல்லாரும் சேர்ந்து கை தட்டுங்க. படமுடிக்கு மக்களுக்கு வர காட்சியாக மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு இந்த வாரம் நாம பார்க்க போற படம் சந்திரமுகி. படத்தோட கதாநாயகி நாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும், கதாநாயகியாக நயன்தாராவும், காமெடியன் வைகை புயல் வடிவேல வச்சு அழகா எடுத்திருக்காங்க. டைரக்டர் பி வாசு. எனது உயிரின் மேலான அன்புடன் பெறவ சகோதர சகோதரிகளை, என்னை வாழ வைக்கின்ற தெய்வங்களாகிய தாய்மார்களே, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். நன்றி கூற விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்க பாருங்க, சூப்பருங்க. எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில உங்களை பாக்குறது. இந்த சுட்டு யார் படம் பாத்திருக்கீங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் பாக்குறதுல. எஸ்எஸ்ஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சும்மா செம்ம ஹாப்பியா இருக்குண்ணா. சார் கும்மா வீட்டில் சும்மா கும்முன்னு எங்க அம்மா ஏமா கம்முன்னு இருக்க அப்படின்னு கேட்டா எங்க அம்மா உம்முன்னு இருக்கு. நான் எந்த ஸ்டேஜ்ல வந்தாலும் சும்மா சூப்பரா ஒரு பாட்டு ஒன்று பாடிடுவேன். பாடிட்டு போட்டான் நண்பர்களை பாட்டுமா சும்மா நச்சுன்னு நறுக்குன்னு ஐயோ ஐயோ எஸ்லி கும்பா ஹாப்பி, நான் ஹாப்பி, அண்ணன் ஹாப்பி. நன்றி. பேசுப்பா கண்ணா. இங்க நிறைய ரஜினி இருக்காங்க. நம்ம 2 பேர் மட்டும் இல்ல, அங்க பா எல்லாத்தோட பெரிய ரஜினி அங்க அண்ணன் கண்ணா. அண்ணாத்தே வர போறாரு. அண்ணாத்தோட தம்பிங்க நாங்க. இந்த விழாக்கு வந்து அத்தனை பேரும் வருக வருக வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நீ பேசுன்ற இதை வந்து நிச்சயக்கு வரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர்தான் இருக்காரு. ஒன்றும் சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சொன்ன கதை நம்மளுக்கு வேற. அண்ணாத்த படம் முடிஞ்சிச்சு, அடுத்த ஒரு படத்துக்கான சூட்டு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா கொங்கு கல்யாணங்கன்னு சொன்னாங்க. டெஃபினட்டா வரேன்னு சொன்ன வந்து நின்ன இல்ல.
டீ மச்சான் சாத்தியமா சொல்றேன்னா நீ வாங்கி கொடுக்குற டீ கோசரம் சொல்றேன்னு நினைக்காத. ஐயோ பாய்தா பாய், நான் கூட உங்ககிட்ட ஒன்று சரக்கு அடிக்கலாம்னு நினச்சின்னு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் கூட சரக்கு அடிக்க முடியல. குடியாரம் பேச்சு பெண்ணுங்க தான் போச்சு, பொண்ணுங்க பேச்சு சொன்னா போச்சு மச்சான். ஐயோ ஊர்ல 10 பாஞ்சு பிறந்த வச்சுக்கலாம், சந்தோஷமா இருக்கிறான். நான் ஒரே ஒரு பிறந்த வச்சுக்கிறேன், நான் பர்றாசு இருக்கேன். ஐயோ மச்சி, ஒவ்வொரு பொண்ணுக்கு ஒவ்வொரு ஃபீலிங் மச்சி. பொண்ணுனா எப்படி இருக்கணும்? நல்லா குத்து வழக்கு மாதிரி இருக்கணும். இப்ப பொண்ணுங்க கூட்ட மாதிரி இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் புஷ் சொல்றது தூரா இருக்குது. அவங்கள பார்த்தா நன்றி. எல்லாரும் கை தட்டலாம், சேர்ந்து கை தட்டுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு சமீப காலத்துல ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு பாடல் வந்தது. நான் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்ணதாசன் பாட்டு கேட்டிருப்போம், பட்டுக்கோட்டையார் பாட்டு கேட்டிருப்போம், வாலி அவங்களோட பாட்டுலாம் கேட்டிருப்போம். இதெல்லாம் நாங்க பாட்டு எழுதுனாங்க பாருங்க, ஒரு பாட்டு சூப்பரான பாட்டுங்க. அந்த பாட்டு அண்ணா எக்கோ அடிக்க மட்டும் பாத்துங்கண்ணே. அந்த பாட்டை மட்டும் நீங்க கேட்டீங்கன்னா உங்க குடும்பத்தில் இருக்கிற எந்த மாதிரி பிரச்சனைனாலும் அந்த பாட்டை கேட்டா சூரியனை கண்ட பனித்துளி போல் கரைந்து ஓடிவிடும். புருஷ முண்டாட்டி சண்டை, வாய்க்கா வரப்பு சண்டை, அது எந்த சண்டையுமே இருக்காது. அப்படி ஒரு பாட்டுங்க. வாழ்க்கையோட தத்துவமே அந்த பாட்டு தாங்க. அது என்ன பாட்டுன்னா, டங்கா மாறி ஊதாரி, புட்டுக்கிட்டா நீ நாரி, அழுக்கு மூட்டை மீனாச்சி, மூஞ்ச கழுவி நாளாச்சு. இப்படி ஒரு தத்துவமான பாட்டை வசனமாக பேசுறதுக்கு சில நடிகர்களை வர சொல்லியிருந்தா அவங்க அதை எப்படி வசனமாக பேசியிருப்பாங்கன்னு ஒரு நகைச்சுவைக்காக, இது முழுக்க முழுக்க நீங்கள் சிரிக்கணுன்றதுக்காக மட்டும்தான். எந்த அந்த பாட்டுக்கு நடித்த நடிகரையோ பாட்டு எழுதின புலவரையோ பாடிய பாடகரையோ புண்படுத்தி அல்ல என்று சொல்லிட்டு, முதல்ல ஒரு ஆன்மீக பேச்சாளர், சொற்பொழிவாளர், கதா காலட்சமெல்லாம் அவர் தான் பண்ணுவார். வெந்நீராடைமூர்த்தி போய் அதை வசனமாக பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னடா பாட்டு இது? மாதிரி ஊதாரி, புட்டுக்கிட்டா நீ நாரி, அழுக்க மூட்டை மீனாச்சி, மூஞ்ச கழுவி நாளாச்சி. அட பாவீங்களா, ஏதாவது 1-2 படத்துல நான் எசக பிசகா பேசிட்டேன்னா வெந்நீராட மூர்த்தி டபுள் மீனிங்ல பேசுறேன்னு எல்லாரும் தூக்கிட்டு வந்துடுறானுங்க எனக்கு எதிராக கொடிய. ஆனா இப்படி நாராசமா பாட்டு எழுதியிருக்கானுங்க. இவனுங்களை ஒன்றும் பண்ண மாட்டீங்களா? எனக்கு ஒரு நீதி, இந்த பாட்டை எழுதின படவாக்கு ஒரு நீதியா? பாப்கார்ன் சாப்பிடும் தங்கச்சி முடிந்து விட்டது. ஒரு வாய்ஸ் முடிஞ்சிடுச்சுன்னா கை தட்டிடணும். கை தட்டினா தான் அடுத்த ப்ரோக்ராம் கூப்பிடுவாங்க. இப்படி சைலண்டாக இருக்கக்கூடாது. ரைட்டு. அடுத்து வினி சக்கரவர்த்தி போய் இதை வசனமாக பேசியிருந்தா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடி செருப்பால நல்ல காரியம் நடக்குதுன்னு பார்க்குறேன், இல்லைன்னா என் வாயில வண்டி வண்டியாக வந்துடும். என்னடா பாட்டு இது? கொண்டா தங்கமாரி ஊதாரி, புட்டுக்கிட்டா நீ நாரி, அப்படி போடு அருவால, அழுக்கு மூட்டை மீனாச்சி, மூஞ்ச கழுவி நாளாச்சி. ஒன் மோர் ரிப்பீட். அழுக்கு மூட்டை மீனாச்சி, மூஞ்ச கழுவி நாளாச்சி. ஏன் கொப்ப சோப்பு எடுத்து ஒளிச்சு வச்சுட்டானா? என் வீட்டுக்கு வா, 2 சோப்பு இருக்கு. ஒன்று நான் குளிக்கிறது, இன்னொன்று என் வீட்டு எரும மாடு குளிக்கிறது. இது ஒரு பாட்டு, இதை வசனமா பேச சொல்லிட்டானுங்க. டேய், இந்த பாட்டு எழுதின படுவாவை 18 பட்டை வச்சு தள்ளி வைக்கிற. அவனுக்கு பாட்டு எழுதுறதுக்கு எவனுமே பேனா கொடுக்க கூடாது. வரட்டுமா? யார் பெத்த புள்ளிங்களோ அவசரப்பட்டு கை தட்டிட்டீங்களே கண்ணுங்களா. வினு சக்கரவர்த்தி வாய்ஸ்னா பினிஷிங் டச் வேணாமா? இப்ப பாருங்க. ஈரோட்ல மேயிற எரும மாட்டை நாமக்கல்ல கொண்டு போய் விடணும். அப்பதான் பினிஷிங் டச். நியாயமா இப்பதான் கை தட்டணும். நன்றி. அடுத்ததாக அப்படி பார்த்தா ஓகே. அடுத்ததாக இந்த பாட்டை வசனமா பேச நகைச்சுவை நடிகரும் பத்திரிகை ஆசிரியருமான சோ அவர்கள் வந்திருந்தா எப்படி இருக்கும்னு பார்ப்போம். அருமையான பாட்டு. என்னடா பாட்டு இது? டங்கா மாறி ஊதாரி, புட்டுக்கிட்டா நீ நாரி, அழுக்க முட்டை மீனாச்சி, மூஞ்ச கழுவி நாளாச்சு. எவ்வளோ ஒரு சோமாரி எழுதிருக்காயா. அதான் பாட்டு இந்த மாதிரி இருக்கு. சோமாரின்னு நீங்க எல்லாரும் என்ன பார்க்குறீங்க? சோ மாதிரி பேசுறவன் தான் நான் ஒன்றும் சோமாரி கிடையாது. அநேகமா எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒரு அரசியல்வாதி எழுதியிருப்பார். யாருன்னா வார்த்தை எல்லாம் அச்சர பிரசகாம அருமையா இருக்கு. அவர் தான் எழுதியிருக்கணும். நன்றி, வணக்கம்.
இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பழைய நடிகர் யாரை வேணாலும் கேளுங்க, என்னால் பேச முடிஞ்சா பேசுகிறேன். ஐயா நீங்கள் தான் ஐயா, அவர் தான் விழாக்குழு தலைவரா? ஐயா நீங்கள் தான் ஐயா. சுருளிராஜனா? நம்பியாரா? சார், உங்களை பார்க்கும்போது எம்ஜிஆர் மாதிரி ஹீரோவா இருக்கு, ஆனா நீங்க கேட்ட வாய்ஸ் நம்பியாரு. இருந்தாலும் சொல்லுறேன், டேய் என்னடா பாட்டு இது? மொட்டை பீட்டர், இந்த பாட்டை எழுதின பரதேசியை கொண்டு வந்து நம்ம சாக்கு கூட ஒன்று அடைச்சு வை. இதான் என் தீர்ப்பு. வரட்டுமா? அடுத்ததாக இந்த வாய்ப்பினை ஐயா என்ன தெரியும்னு சொன்ன என் தெய்வமே, நீங்க தான். யாரு? எந்த நடிகர்? ஓல்டு வாய்ஸ், பழைய எம்ஜிஆரா? இதுக்கு நான் அப்படியே வச்சுட்டு மைக் வச்சுட்டு போயிருக்கலாமே, புது எம்ஜிஆரே தடுமாறும். ஓகே, உங்கள் மன தைரியத்தை பாராட்டி. ஓ, இது யார் கேட்டது? நம்மளா? ஓகே, அண்ணன் வந்து இது வந்து ஒரு ரொம்பவும் ரேரான வாய்ஸு. இந்த வாய்ஸ் வந்து அது ஒரு பெருமைக்காக சொல்லலை, இந்த வாய்ஸை இது வரைக்குமே யாருமே பேசுனதில்லை. அவரை சொல்கிறதுக்கே ஒரு 5 நிமிஷம் ஆகும். டிஆர் ராமச்சந்திரன் ஒருத்தர் இருக்கார், நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பழைய நண்பர்கள் இருக்கீங்க. தெரியாதவங்களுக்கு அன்பேவால சரோஜா தேவியோட அப்பா, தில்லானா மோகனாம்பால்ல பத்மினியோட அசிஸ்டண்ட் அவர் தான். அவர் வாய்ஸை நான் முடிஞ்ச வரைக்கும் பேசுகிறேன். அவர் இதை வசனமாக பேசியிருந்தா எப்படி இருக்கும்? ஓ நானா, என்னப்பா இது பாட்டு? தங்க மாதிரி ஊதாரி, புட்டுக்குட்டா நீனாரி, அடிக்க மூட்டை மீனாச்சி, மூஞ்ச கழுவி நாளாச்சு. ஓ நானா, ததிங்கின தம் தாம் தம் தம் தையா. அடே, அந்த காலத்தில் எவ்வளோ அர்த்தத்தோட பாட்டு எழுதினாங்க. உன் கண் உன்னை ஏமாற்றினால் டடடா டடடான்னு அஞ்சலி தேவி என்கிட்ட ஆடினாங்க. இதெல்லாம் பாட்டா? ததிங்கின தம் தாம் தம் தம் தையா. நன்றி. அடுத்து ஒரு அற்புதமான கான்செப்ட். என்னப்பா? ஓ, அதெல்லாம் சொல்றது இல்லையா, இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண. ஓகே, இந்த கான்செப்டில் நிறைவா எனக்கு வந்து பேரும் புகழும் வாங்கி கொடுத்த கவுண்டமணி அண்ணன் இதை வசனமாக போய் பேசியிருந்தா அவர் எப்படி பேசியிருப்பார்னு பார்ப்போம். என்னடா பாட்டு இது? ஓ அடேங்கப்பா, இது வல்லவா பாட்டு? டங்கா மாதிரி ஊதாரி, புட்டுக்கிட்ட நீனாரு, அடங்கப்பா அடங்கப்பா, அழுக்கு மூட்டை மீனாச்சு, மூஞ்ச கழுவி நாளாச்சு. எம்மம்மா, இது வல்லவோ பாட்டு? அடே அங்கப்பா, இது அப்படியே தஞ்சாவூர் கல்வெட்டில் செதுக்கிட்டு இந்த பாட்டை எழுதினவன பக்கத்திலேயே உட்கார வச்சா வருங்கால தலைமுறையினர் அந்த பாட்டை படிச்சுட்டு அவன் மூஞ்சில காரி துப்பிட்டு போயிடுவாங்க. ஏன்டா டேய், அவன் கம்ப்யூட்டரில் பல் வளர்க்குறான், இது ஒரு பாட்டுன்னு இந்த வசனமா பேச வந்துட்டேன். யுவர் ரிஜெக்டட், ஓடி போயிடு. அடுத்து நம்ம தம்பி ஆதி இருக்காப்புல. ஆதி ஆதி கோபாலே. என்ன ராஜாதி? கோபாலே சொல்லு. சன் சிங்கர்ல பாட்டு பாட போயிருந்தே. ஆமா, ஒரு பாட்டு படிக்கிறிய. நீ பாட்டு படிக்க போறியா? நான் அந்த ஓடி போறேன். பாடு. ஏன் ஜன்ன நிலவுக்கு என்னாச்சு? துரு பிடிச்சி ரொம்ப நாளாச்சா, பெயிண்ட் எடுத்து இடத்துல இருந்து அடிச்சு விட்டு போ. பில்லாடி பக்கர். மச்சான், என்ன மச்சான் எதுக்கு கோச்சிக்கிறீங்க? இப்ப பாருங்க, இன்னொரு பாட்டு பாடிக்கிற பாருங்க. பாடு. கண்ணா சேலைக்குள்ள கட்டி ரொம்ப புகுந்திருக்கு, எதுக்கு? நசுக்கு நசுக்கு. என்ன மச்சான், இப்ப பாருங்க, இன்னொரு பாட்டு பாடிக்கிற பாருங்க. பாடு ராஜாத்தி. இப்ப பாருங்க, அருமையான பாட்டு. ஐயோ 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 ஐயோ, பாடு. என் பேரு மீனா குமாரி. ஐயோ, இதெல்லாம் உங்க அப்பன் பேரு தேங்காய் தேங்காய் வியாபாரியா? டே, இதெல்லாம் சொல்லி கொடுத்து கூட்டு வர மாட்டியாடா? இவன் கிட்ட உண்டான கெட்ட பழக்கம் இந்த மாதிரி தான். நாளெல்லாம் ஹோட்டல் ரூம்ல இருந்தா திடீர்னு வந்து கான்செப்ட் பண்ணணும்னா எப்படி? நான் சிவாஜியா இல்ல எம்ஜிஆரா? நல்ல வேலை அவங்கள யாருக்கும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், சைலண்டா இருக்கிறாங்க. ஓகே, எல்லாமே நகைச்சுவைக்காக மட்டுமே, எந்த நடிகரையும் புண்படுத்தல தம்பி. அப்புறம் ஓகே, நன்றி நன்றி நன்றி, சூப்பர்.
नाचा जो ट्विटर पे ट्रेंड हो गया। नासिक के ढोल पे धन 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 नाचा तो सबका दी एंड हो गया। दिखा दूं तुझे मेरा वाला डांस, यह मेरा वाला डांस तो नाचू। यह मेरा वाला डांस तो नाचू। मेरा वाला डांस। Kill them with your success, bury them with your smile. மேல இருக்கவனா நம்ப நல்லா கத்துக்கோ, கூட இருக்கவனா நட்பா நல்லா வச்சுக்கோ. கால வாராம வாழ மட்டும் கத்துக்கோ, காலத்தோட நீயும் ஓட ஒத்துக்கோ. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? தோ இப்போ எப்படி ஆஃப் பண்ணுறேன் பாரு. மஜாப்பா மஜாப்பா, இதா 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 இதா. ஏய் ரெடிடா, வாடா. பாத்தி கம்மி ஓகே. ஓகே. ஒத்தையில்லோட கரையோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே, ஒத்தையில்லோடும் ரயிலோரம் கத்தியே உன் பேர் சொன்னேனே. அந்த ரயில் தூரம் போனது நேரம் ஆனது கண்ணீர் விட்டேனே. முத்து மாமா என்ன விட்டு போகாதே, ஒத்த உசுறு போனா மீண்டும் வராதே. ஆத்தங்கர மரமே அரச மர இலையே, ஆலமர கிளையே அதில் உறங்கு கிளியே, ஓடக்கர ஒளங்காட்டுல ஒருத்தியார் இவ வெடிச்சு நிக்கிற பருத்தி தாவி வந்து சண்டையிடும் அந்த முகமா, தாவணிக்கு வந்த ஒரு நந்தவனமா.
பொண்ணு பாடங்களை முடிச்ச கண்ணு காதல் என்னும் பாடம் ஒன்று கத்து தாடி பக்கத்தில் நின்று காதல் என்றும் படிப்பதில்ல கத்து தந்த தெரிவதில்ல வண்டு வந்து தின உன்னவதி வெயில மின்னலுக்கு என்ன சேல அத விசிறி போடு கீழே மாமனின் சொத்துக்களை பத்திரமா வைப்பது என் கடமை மன்மத சித்திரத்தை மூடி இங்கு வச்சதுதான் கொடுமை என்ன கண்ணால் கிள்ளுற கையால் அல்லுற காயோ பண்ணுறியே போடு வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுறவ செல்ல கண்ணு எங்க வீட்டு ராணி வரா எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க பொட்டி வண்டி கட்டிக்கிட்டு பொண்ணு மேல ஒட்டிக்கிட்டு ராணிக்கு தராசா இங்க மாம வரார் பார்த்துக்கங்க கட்டிக்க போற பொண்ணு ஒட்டிக்கிட்டா தப்பில்ல செல்ல கண்ணு தப்புன்னு யாரு சொன்னா கண்ணை தொட்டு தாளத்தை போட்டு நல்லா அட அப்படி போட்டு காசைய பார்த்துக்கணும் வண்டியில மாமன் பொண்ணு ஓட்டுறவ செல்ல கண்ணு எங்க வீட்டு ராணி வரா எல்லாம் வந்து பார்த்துக்கோங்க சமயபுரத்து நாயகியே சமயத்தில் காக்கும் நாரணியே சமயபுரத்து நாயகியே சமயத்தில் காக்கும் நாரணியே காரணியே பவதாரணியே அன்னபூரணியே சமயபுரத்து நாயகியே சமயத்தில் காக்கும் நாரணியே உடுத்திய பேர்க்கு காப்பாய் நிற்கும் தயவல்லவோ உரியவர் கருளும் பெரிய பாளைய திருநகர் வாழும் தாயல்லவோ கேப்பஞ்சேலை உடுத்திய பேர்க்கு காப்பாய் நிற்கும் தயவல்லவோ உரியவர் கருளும் பெரிய பாளைய திருநகர் வாழும் தாயல்லவோ கேட்டை களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சுடர் அல்லவோ கேட்டை களையும் கோட்டை மாறியாய் சேலத்தில் வளரும் சுடர் அல்லவோ பார்க்குடம் பொங்கல் படைப்பவர் குதம் போல விழியம்மன் அவள் அல்லவோ சமயபுரத்து நாயகியே சமயத்தில் காக்கும் நாரணியே கொண்டு அழகாய் வலம் வரும் வேர்க்காடமர்ந்த அருள் அல்லவோ திருவேற்காடமர்ந்த அருள் அல்லவோ ஆலயம்மன் என திருப்பெயர் விளங்க அருமறை பாடும் பொருள் அல்லவோ தருமத்தை காப்பாள் துயர்களை தீர்ப்பாள் துர்க்கை பவானி அவள் அல்லவோ கருமத்தை நீக்கி கவலையை போக்கி கை கொடுக்கும் குளிர் நிழல் அல்லவோ சிம்மவாகினி ஜெகன்மோகினி தர்மரூபிணி கல்யாணி கமலவாசனி மந்தஹாசனி காலபயங்கரி காமாட்சி மாலினி சூலினி ஜனனி ஜனனி சங்கரி ஈஸ்வரி மீனாட்சி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சர்வத்திற்கும் இங்கு நீ சாட்சி சமயபுரத்தாளே சாட்சி. நல்லா ஒரு கைத்தறி கொடுக்கலாம். உண்மையிலேயே ரொம்ப அழகா ஒரு அற்புதமான ஒரு நளினத்தோடு அங்க நடனம் அறிந்த ஒரு அருமையான ஒரு வாழ்த்துக்களை சொல்லி தேங்க்யூ. தீபாவளி வருது,
எல்லா பூத்துணி எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும். இல்லாதவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தணும். அவங்க கிறிஸ்துவராகட்டும், இஸ்லாமியராகட்டும், மற்ற சமூகத்தை மதித்து அவங்களுடைய உணர்வுக்கு மதியாக கொடுத்து அவங்களையும் நம்மளுடைய சகோதரராக நினைத்து அவர்களுடைய சந்தோஷமாக நம்ம வச்சுக்கணும் இந்த தீபாவளி டைமில். இப்போ மேடையில் இருந்து எத்தனையோ கலைஞர்கள் இங்கே வந்தாங்க. நடன கலைகள், சிங்கர்ஸ், அப்புறம் கராத்தா, இது மாதிரி நிறையா யூடியூப் சேனல் நடிகர்கள் எல்லாருமே வந்தாங்க. அவங்கெல்லாம் கண்டிப்பாக வருங்காலத்தில் பெரிய நடிகர்களாக, பெரிய கலைஞர்களாக வரணும். இந்த மேடையில் இருக்கிற நிறையா கலைஞர்கள் திறமசாலின்னு சொன்னாங்க. நானும் சில இடத்தை பார்த்தேன். அவங்கெல்லாம் மிகப்பெரிய கலைஞர்களாக, காமெடி நடிகர்களாக வர வேண்டும், கதாநாயகர்களாக வர வேண்டும். நிறைய பேர் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தாங்க, திறமையாக இருந்தாங்க. அழகு மட்டும் முக்கியம் இல்லை, திறமையும் வேணும். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வருங்காலத்தில் சினிமா கலைஞர்களாக வர்றதுக்கு ஒரு உற்சாகத்தையும் உண்டுகோலாக இருந்த அண்ணன் நாவலர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளித்து, இந்த விழாவில் நான் பங்கேற்க ஏற்பாடு செய்த என்னுடைய அண்ணன் ஐயாசாமி அவர்களுக்கும், நாவலர் அவர்களுக்கும் மற்றும் என்னுடைய நண்பர் மணி அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் நம்ம ஆடியன்ஸ்க்காக கேட்கலான் இருக்கோம். உங்களுடைய முதல் திரைப்படம் யார் அறிமுகப்படுத்தினது? எங்களுக்கு இப்போ இருக்கிற கலைஞர்கள் நிறைய பேருக்கு அது தெரியணும், அவங்களுக்காக. என்னுடைய ஊர் வந்துட்டு ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அப்போ ஈரோடு டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு. என்னுடைய ஊர் சொந்த ஊர் மூலனூர். ஆனால் எல்லாருக்குமே சென்னையில் வந்துட்டு நான் ஈரோடுக்காரனை தான் தெரியும். நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னுடைய முதல் படம் வந்துட்டு சின்னத்தாய். சின்னத்தாய் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இளையராஜா சார் மியூசிக்கில் எம் வேதா, முக தமிழரசு, இப்போ ஸ்டாலின் முதலமைச்சருக்காருடைய அவருடைய தம்பி தான் அந்த படத்துடைய தயாரிப்பாளர். அந்த படம் 135 நாள் போச்சு. சூப்பர் சார். அதை விட பார்த்தீங்கன்னா இயக்குனர் எம் பாரதி ராஜா அவருடைய படத்தில் கிழக்கு சீமையிலே, அந்த படத்தை உங்களுடைய அனுபவம்? நான் இந்த சின்னத்தாய் நடிச்சிட்டு இருக்கும்போது நான் அதுக்கு முன்னாடியே டேரக்டரை போய் பாரதிராஜா சாரை போய் நான் மீட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு சான்ஸ் கொடுக்கல, ரொம்ப சின்ன பையன் ஒல்லியாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் நான் சின்னதாய் நடித்து ஒரு 4-5 படம், பசுமொன் இல்லை பசுமொன் இல்லை, இது அம்மா பொண்ணு, அன்னை வயல், உழவன், இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் கிழக்கு சீமை ஷூட்டிங் போயிருந்தாங்க. அப்பவும் போய் நான் டேரக்டரை போய் பார்த்தேன். இப்போ நல்லா இருக்கிறியா, ஆனால் நீ நான் புதுமுகமாக அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறேன், நீ வந்துட்டு ஆல்ரெடி படத்தில் நடிச்சிட்டேன், பெரிய ஹிட் படம் போயிட்டு இருக்கிறேன், நல்லா இருக்குது, பார்த்தா சின்னதாய் பார்த்தா அப்படின்னாரு. அந்த டைமில் என்னை வேணான்ட்டார். அப்புறம் ஷூட்டிங் போயிட்டு கிழக்கு சீமை ஷூட்டிங் அதெல்லாம் அந்த என்னுடைய கேரக்டர் எனக்கு முன்னாடி நடித்தவர் அவருக்கு திருப்தி இல்லை. அதனால மறுபடியும் என்னை வந்துட்டு அந்த கிழக்கு சீமையில் நடிக்க சான்ஸ் கிடச்சிது. கிழக்கு சீமை மட்டும் இல்லை, அந்த கிழக்கு சீமை வந்துட்டு 175 days 175 நாள் போச்சு. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாம், சாதாரண விஷயம் இல்லை. 175 நாட்கள் ஒரு மாபெரும் வெற்றி அடைந்த படம். அதுவும் நீங்கள் அந்த பாட்டு ஆத்தங்கர மரமே, அந்த பாட்டை இன்னும் மறக்க முடியாது. நேற்று கூட டிவியில் ரிப்பீட் வந்துகிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி பசும்பொன் படம் நடித்தா, பசும்பொன் நடிச்சது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அங்கே என்ன நடிகர் திலகம் அவங்களோட நடிக்க எனக்கு சான்ஸ் கிடச்சிது. சிவகுமார் சார், ராதிகா மேடம், இது மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவனுங்க அந்த படத்தில் நடிக்கிற எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிது. அது எனக்கு மறக்க முடியாத அனுபவம். அந்த படத்தில் நடிக்கும்போது சிவாஜி சாருடைய அவங்க உடம்புக்கு சரியாமல் இருந்தாங்க. அந்த டைமில் வந்துட்டு ரொம்ப உடம்புக்கு சரியில்லை, டாக்டர் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அதையும் பொருட்படுத்தாமல் காலையில் டைரக்டர் எத்தனை மணிக்கு சொல்கிறாரோ அத்தனை மணிக்கு மேக்கப்போட அப்படி கார் விட்டு இறங்கும்போது கையிட்டால கையை பிடிச்சி தாங்களாக வருவாங்க. கேமராமேன் வண்டியை வந்து நின்றுட்டாங்கன்னா அங்கே எங்கிருந்த அந்த தைரியம், அந்த கெத்து வரும்னு தெரியாது. அவ்வளோ அழகாக எனர்ஜெட்டிக்காக நடிப்பாங்க. அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் டைமிங், பஞ்சுவாலிட்டி, நேரம் தவறாமை, தொழிலோட இருக்கிற பக்தி, நான் ஐயா நடிகர் தலைவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷமான நாட்கள். தேங்க்யூ சார். நிறைய பாடல்கள் உங்களை பார்த்து நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம். ஒரு அருமையான ஒரு திரைப்படத்தில் நிறைய கதாபாத்திரத்தை ஏற்று நீங்கள் நடிச்ச இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணணும்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மொத்தமாக காதுலதான் ஏறலிய தந்தன தந்தன தன 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 தந்தன தந்தன தனடே மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம் நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம் அட பொங்கடா 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 பொல்லாத புசலும் ஏசலும் ஏனடா கூட வாங்கடா 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 சொல்லாத சங்க
சங்கதி சொல்லுறேன் கேளடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்லை இந்துவா? உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம்? நல்லவங்க என் மதமோ ஆண்டவன் அந்த மதம். சொன்னதை சொல்லவா சொல்லாம என் வழி செல்லவா? அட ஒன்னத்தான் நம்புறன் நல்லவா, ஒன்னாலே மாறுதல் வந்துடு மாறுதவா. உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம்? நல்லவங்க என் மதமோ ஆண்டவன் அந்த மதம். என் மதமா ஆண்டவன் எந்த மதம்? நல்லவங்க என் மதமோ ஆண்டவன் அந்த மதம். அட பொங்கடா 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 பொல்லாத புசலும் ஏசலும் ஏனடா? கூட வாங்கடா 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 சொல்லாத சங்கதி சொல்லுறேன் கேளடா. அந்த ஆண்டவன் தான் கிறிஸ்துவனா முஸ்லீமா இல்லை இந்துவா? உன் மதமா என் மதமா ஆண்டவன் எந்த மதம்? நல்லவங்க எம் மதமோ ஆண்டவன் அந்த மதம்.
ஒரே ஒரு ஊரில் ஒரே ஒரு ராஜா என் காதல் காதல் சொல்லுவானா ஒரே ஒரு ஆற்றில் ஒரே ஒரு ஓடம் தள்ளாடும் என்னை தாங்குவானா என் நெஞ்சில் அங்கு ஏறினானா பேச்சின்றியே செல்கிறேனா கைதாகினாள் தேவசேனா
மூர்த்திக்கு ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணுங்க. என்ன அழகா வந்து from Star Challengers. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. பாருமா ஏதாவது பேசுமா. எனக்காரு அம்மா தேடி பார்த்தேனே காணோம் உன்ன கண்ணாம்பூச்சிய பாணி வெல்ல தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே. இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும். நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ கண்கள் திறந்தாலே போதும். நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே. என் மேல் உனக்கென்ன கோபம். ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த பாவம். உயிரின் ஒரு பாதி பறிபோனதே அம்மா. தனிமை நிலையானதே அம்மா. அம்மா நீ எங்க அம்மா. என்னாச்சு டாக்டர்? சாரி நிகில், உங்கள் அம்மாவுக்கு கேன்சர். நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன், கவலைப்படாத. அம்மா அம்மா எந்தன் அம்மா நீ தேங்க்யூ. அடுத்தது ஒரு செகண்ட் போங்க. மாஸ்டர் ஆனந்த் மாஸ்டர் சென்சாய் ஆனந்த் அவர்களுடன் இப்பொழுது அருமை உதேஷ் அவர்கள். இதை தொடர்ந்து கண்ணு உங்களுக்கு தானே தம்பி. அடுத்தது குணசேகரன் சார் அவர்கள் டீமோட ஒரு நிகழ்ச்சி. அது 3 நிமிடங்கள் வழங்கப்படும். எப்படி அடிச்சார் பாருங்க மூஞ்சிலே அந்த கிக்கு. அடியே பயங்கரமான அடி. அவரோட குருவே இதுதான் கராத்தே. எல்லாம் கிளாப் பண்ணிக்கணும், எல்லாம் கிளாப் பண்ணிக்கணும். தேங்க்யூ. எப்போ அடித்தாலும் தாங்குறாரு, எவ்வளோ அடித்தாலும் தாங்கக்கூடிய ஆனந்த் மாஸ்டர் அவர்கள். எனக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்த போது ஆனந்த் மாஸ்டர் எத்தனை பேர் அடித்தாலும் தாங்குறாரு. தேங்க்யூ மாஸ்டர் ஆனந்த் மாஸ்டர். சிறப்பாக உதேஷ் அவர்கள் மாஸ்டரை எதிர்த்து அந்த ஃபைட்ல வந்து ஃபைட்ல யாருமே இல்லைன்னு அதை அழகா செஞ்சாரு. அவரை வாழ்த்தி குணசேகர் மாஸ்டர் அவர்களுக்கு 3 நிமிடம். ஹலோ ஹலோ அடுத்து உங்களுக்கு இருக்கா மாஸ்டர் மாஃபி? ஓகே, மாஃபியோட அந்த நிகழ்ச்சி முடிவடையுது. உங்க டான்ஸ் ஹலோ ஹலோ முடிவடைகிறது. கவினா கெட் ரெடி ரெடி ஸ்டார்ட்.
இப்போ புதுசாக அதை ட்ரெயின் பண்ணியிருக்காரு குணசேகர் சார். இல்லடி எங்க ஊர்ல வந்து பிஸ்தவாலிய பண்ற நீ என்ன ஜோக்கி ஜோல் பரம்பரையா? இப்ப பாரு நீ. யாருன்னு காட்டுடி மாயாண்டி மணியாண்டி பரம்பரைய. டேய் கராத்தே கண்டா நீங்களா இருக்கிறேன் வடா. டேய் என்ன சாச்சிட்டாடா அந்த வீரமங்க இருந்து இப்படி ஒன்ன சாச்சிட்டாளா? இப்ப பாரு. ஐயோ கராத்தே கண்டனியே சாச்சிட்டியடி. இப்ப பாருடி. ஏய் ஜூடோ சுக்கி என்னை அடிச்சு சாச்சிட்டாடா. நீ அடிச்சுட்டா? ஐயோ இப்ப பாரு. ஐயோ என்னையே சாச்சிட்டியடா ஜூடோ சுக்கியுமா. வீச்சருவா வீராசாமி எங்கடா இருக்கு? வாடா அட்ரானே. எங்க வீச்சருவா வீராசாமியே பல்ல கட்டி படுத்திருக்கிறானே. கோடாரி கோவிந்தா வாடா. ஐயோ சாச்சிட்டானே. ஏய் இவனுக்கு சாச்சிட்டு இருடி. இப்ப சிறுத்த சிவசாமியை நான் வர சொல்றேன். ஏய் இன்னக்கா இதுல வேறு இப்படி சாச்சிட்டீங்க இருடி நான் பேசுகிறேன். ஐயோ திருப்தியா வருவான்னு பார்த்தா இவன் பண்ணிக்கிட்டியா படுத்துக்கிறானே. போடுவாங்களா? ஏய் கத்தி குத்து கண்டா தருவா. ஐயோ இவங்களுக்கு ஏன் சாதிச்சானா? இருடி எங்க மச்சானுக்கு சிலம்பு சிங்காரா சிலம்பு பண்ண சொன்னா பாம்பாடிக்கு வந்திருக்கிறானே. வேகமா. ஐயோ அவனும் போயிட்டானே. அம்மா இவனையும் சாதிச்சானே. குங்கும குருசாமி ஐயோ கும்ப குருசாமியும் ஜாச்சிட்டானே. ஏக்கா நீயே வீரமங்கியா இருந்துக்க, நான் ஓடிடுறேன். என்
எந்த பொண்ணும் அழகா இருந்தாலும் இப்படிதான் பாப்பியா? அஃப்கோர்ஸ் ஆமா. பட் அழகா இருக்கிற பொண்ணுங்களா நீ ஆயிட முடியாதுல்ல. இல்ல ஒரு 2-3 லைன் கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம். வாங்கி வீட்டினில் துணி வைக்கலாமா? நான் வாழும் வீட்டுக்குள் யாரும் வந்தாலே காதுக்கொரு கானக்குயில் நெஞ்சுக்கொரு வஞ்சிக் கொடி நீதானம்மா. தத்தி தவழும் தங்கச்சினியே பொங்கிப் பெருகும் சங்கத்தமிழே முத்தம் தர நித்தம் வரும் நட்சத்திரம். யாரோடு இங்கு எனக்கென்ன பேச்சு? நீதானே கண்ணே நான் வாங்கும் மூச்சு. வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே. நான் உன்னை விரும்பல, உண்மையில ஆசைப்படல. நீ அழகா இருக்கன்னு நினைக்கல. ஆனா அதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்க. யோசிச்சு சொல்லு. டேய் உன்னதான்டா என்ன பீலிங்கா இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான்டா பீலிங்கி. போடா போடா. மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். பரதேசி பரதேசி கர்ம கர்மம். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஒரு பாட்டு பாடுறே. எந்த பாட்டையா? அம்மா பாடுதே. ஆட்டிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு வாரமுண்டு. வாக்கு சொல்லி போனவள் நகரத்தினமே. என் வாடிப்பட்டி மாப்பிள்ளை எனக்கு வாக்கப்பட்டு வாரமுண்டு. வாக்கு சொல்லி போனவள் நகரத்தினமே. இப்போ வாச கதவை சாக்கிறிய நகரத்தினமே. என்னைய மோசம் பண்ண பாக்கிறிய நகரத்தினமே. இப்போ வாச கதவை சாக்கிறிய நகரத்தினமே. என்னைய மோசம் பண்ண பாக்கிறிய நகரத்தினமே. We're gonna blow the speakers, baby. Once again with Jay Anthony. Oh, we think I'm with the hip hop. Hala hala, mega hati. Jump, 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 lady, jump. Move, 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 lady, move. Sugagani, 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 the maluke na ba. Sugagani, 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 the maluke na ba. Ambanalu kulichu kudi kandala
மக்களுக்கு வணக்கம் சொல்லி மூவ்